அரசியல்னா இப்ப 41 பேர் இறந்துருக்காங்க. நீங்க இப்ப சொல்லுங்க என்ன பிரச்சனை, நீங்க சொல்லுங்க. உங்க சைடு பிரச்சனையே இல்லைன்றீங்க. உங்க சைடு பிரச்சனை இருக்கு. உங்க பக்கத்துல கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் நேர்மை இருந்ததுன்னா நீங்க ஒத்துருப்பீங்க. அதை நாங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணிட்டோம், நாங்களும் சரியா ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்க ஹானஸ்டா பேசியிருக்கணும். ஆனா நீங்க எதுக்குமே நீங்க பொறுப்பே இருக்கல, உங்க தப்பையும் நீங்க ஏத்துக்கல. ஈவன் ஒரு சாரி வருத்தம் எதுவுமே சொல்லல. அப்ப உங்க பக்கம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னா யார் பக்கம் தப்பு இருக்கு? அரசு பக்கம் தப்பு இருக்கு. அதை ஓப்பனா பேசப்ப அதையும் பேச மாட்டேன், நானும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னா அப்ப என்ன 2 பேரும் என்ன பண்றீங்க சேர்ந்துருந்து? ஓகே, நம்ம ஒரு பிரச்சனையை பண்ணிட்டோம். பிரச்சனை நடந்துருச்சுன்னா முதல்ல என்னன்னா நீங்க சரி பண்ணணும் அந்த பிரச்சனையை. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனை நடந்துருச்சு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதுக்கு முதல்ல தேவை கம்யூனிகேஷன். அப்போ உங்க போன்ஸ் எல்லாம் ஆன் ஆகிருக்கணும், உங்க தொண்டர்கள்ட்ட நீங்க ஆக்டிவ் கம்யூனிகேஷன்ல இருக்கணும், அவங்க மக்களோட தொடர்புல இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களோட தொடர்புல இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பிரச்சனை வந்தோடனே எல்லாமே சைலண்ட் ஆயிடுறீங்க, எல்லாருமே சைலண்ட் மோட்ல போறீங்க. ஸோ உங்க கட்சியாலையும் உங்க கட்சிக்காரங்களாலையும் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. சிம்பிள்ங்க. இப்போ விஜயோட ரசிகர்கள் வந்து ஃபெனட்டிக்ஸ், சரி, அல்ட்ரா அக்ரெசிவ் ஃபெனட்டிக்ஸ். அவங்க ஃபெனட்டிக்ஸோட கேரக்டர் சொல்லணும்னா பைத்தியக்காரங்கன்னு சொல்லலாம். நிறைய பைத்தியக்காரங்களும் இருக்காங்க. நான் சொல்றேன் இது வந்து எக்ஸாஜரேஷன் இல்லை, ஏன்னா லிட்டரலா மென்டல் நிறைய பேர் இருக்காங்க. வீடியோ எல்லாம் பார்த்தோம், லிட்டரல் மென்டல்ஸே கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்களோட கேரக்டர் என்னன்னா ரொம்ப அவுட் ஸ்போக்கனா, ரொம்ப நாய்ஸியா இருப்பாங்க, சத்தம் அதிகமா கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தலைவரை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக அக்ரெசிவா இருப்பாங்க. இப்ப வெறித்தனமான தொண்டர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. தலைவான்னு கத்துறது, தலைவருக்காக இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்றது. ஆனா இது தமிழ்நாட்டோட யதார்த்த நிலை கிடையாது. அப்ப திருச்சி விமான நிலையத்தோட வாசல்ல பத்திரிகையாளர்கள் இவர்கிட்ட கேட்கறாங்க, 30 பேர் செத்து போயிட்டாங்களே. அப்ப வந்த தகவலின் அடிப்படையில ஒரு பத்திரிகையாளர் கத்துறாரு, 30 பேர் செத்து போயிட்டாங்களே சார் அப்படின்னு கத்தும்போது, இந்த 4 நிமிஷ வீடியோவில் பேசின விஷயங்களை அங்க போய் பேசியிருக்கலாமே. எனக்கும் வருத்தமா இருக்கு, எதிர்பாராம நடந்துருச்சு, எல்லாத்தையும் பார்த்து செஞ்சோம் அப்படின்னு அங்க சொல்லிட்டு வந்திருக்கலாமே. அங்க இருந்து ஓடி வந்து ஒளிஞ்சிட்டு 3 நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கறத எல்லாம் பொறுமையா அப்சர்வ் பண்ணிட்டு, இது நமக்கு எதிராக போதா, நமக்கு ஆதரவா வருதா, நம்முடைய முட்டாள் ரசிகர்கள் நமக்கு எப்படியெல்லாம் ஆதரவு தராங்க என்பதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அழகா ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு பேசுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ மக்களுக்கான வீடியோவே இல்லை. அவரு இங்க இருக்கிற அதிகார வர்க்க மையம் இருக்குல்ல, பவர் சென்டர்ஸுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. இந்த 3 நாள் அமைதியா இருந்திருக்காரு, 3 நாள் திமுக அவரை காப்பாத்திருக்காங்க. அவர் மேல ஒரு வழக்கு கூட போடல. இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு, 41 பேர் இறந்திருக்காங்க. விஜயை விசாரிக்கல, விஜய் மேல வழக்கு போடல, விஜயோட அந்த ஹீரோ இமேஜ் உடையிற மாதிரியான எந்த விஷயத்தையுமே திமுகவும் பண்ணல. அதே மாதிரி திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் விஜயும் பண்ணல. ஆனா இப்ப 3 நாள் கழிச்சு விஜய் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோ திமுகவை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கு. அதுல மறைமுகமான ஒரு த்ரெட்டும் இருக்கு. அவரு திமுகவை லைட்டா எச்சரிக்கிறாரு. நீங்களும் ஒரு விஜய் ஃபேன் தான், ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் ஆதரிக்க முடியாது. அரசியல் விஜய் வந்து இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், இந்த வீடியோ மூலமா சொல்றேன், விஜய் வந்து ஒரு கொலைகாரன். நான் ஓப்பனா சொல்றேன், விஜய் வந்து 41 பேரை திட்டமிட்டு கொலை செய்த கொலைகாரன். நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறீங்க விஜய், நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு குச்சமே இல்லாமல் எப்படி இவரால் சொல்ல முடியுதுன்னு தெரியல. அப்படி நீங்கள் எதுவுமே பண்ணலாம், குறைந்தபட்சம் இந்த 41 பேர் எப்படி இறந்தாங்கன்னு நீங்கள் சொல்லணும். யார் செய்த தவறால் அவங்க இறந்தாங்களாவது ஓப்பனாக சொல்லணும். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அண்ணன் கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவம் நடந்து 4 நாள் ஆகுது. நேற்றைக்கு இது தொடர்பாக விஜய் அவர்கள் ஒரு 4 நிமிஷ காணொலியை போட்டிருக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? உங்களுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்கு? அவர் பேச வேண்டிய விஷயங்கள் பேசல, என்ன பேசியிருக்கணுமோ அதை பேசல. ஒன்று, அவரோட இன்விடேஷனை ஏற்று தான் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வராங்க, அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு, அவரோட கட்சி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ விஜயை பார்க்கறதுக்காக அங்கே வராங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஒரு தார்மீக பொறுப்பு எடுக்கணும், அதுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அந்த விஷயத்தை அவர் செய்யவே இல்லை. இப்போ ஒரு பொறுப்பு கூட நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா நாளைக்கு உங்களை நம்பி எப்படி வர முடியும்? நீங்கள் சுற்றி இருக்கவங்கள தான் ப்ளேம் பண்ணுவீங்க.
ஆனா உங்க தப்பை ஏத்துக்க மாட்டீங்க, அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்க மாட்டீங்கன்னா நாளைக்கு எப்படி ஒன்று நம்பி நான் வரலாம்? கொடுத்த இடத்துல பரப்புரை செஞ்சதை தவிர நாங்க எந்த தப்பையும் செய்யல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்கிறாரு. சார் நீங்க தப்பு செய்யுங்க, தப்பு செய்யாம போங்க. இப்ப நான் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றேன், நான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றேன். என் ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் வராரு, வரும்போது அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏதோ ஆகுதுன்னா அது சீரியஸான இஷ்யூ இல்லை எனக்கு. அதுக்கு நான் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ல. ஐயோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சு, நான் நேரில் வந்து பார்க்குறேன், அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது 41 பேர் இறந்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பொறுப்பு இல்லாமலாம் கிடையாது. நீங்கள் ஏகப்பட்ட தவறுகள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாக செய்து இது நடக்கலை. நீங்கள் லேட்டாக வரீங்க, மற்ற அஷூரன்ஸ்லாம் நீங்கள் கீப் அப் பண்ணல, வேற அலோகேட் பண்ணப்படாத பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பேசுறீங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் உங்ககிட்டயும் இருக்கு. அது போக உங்கள் கட்சி ஆர்கனைஸ்டா இல்லை, உங்கள் தொண்டர்கள் ஆர்கனைஸ்டா இல்லை, அரசியல் மயப்படலை, நீங்களும் அவங்கள அரசியல் படுத்தலை, கட்சியை ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு பார்ட்டியாக பில்ட் பண்ணல. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதானே செய்யும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பொறுப்பு இருக்குது, உங்கள் மேலே தவறும் இருக்குது. ஸோ குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு, மன்னிச்சுக்கோங்க, இதுக்கு ஃபுல் பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கணும். இது லீகலாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கூட அவர் பண்ணல. ரெண்டாவது, சரி நீங்கள் பொறுப்பெடுக்கல, உங்கள் பக்கம் எந்த தப்பும் இல்லை, அப்போ தப்பு யார் பக்கம் இருக்குன்னு சொல்றீங்க? அரசு பக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. அதையாவது தைரியமா பேசணும்ல. அதையும் நீங்க பெரிய ஏதோ இந்த சீக்ரெட் கோடு மாதிரி தான் பேசுவீங்களா? இல்லையே, டைரக்டா சொல்றாரு. இது வரைக்கும் 5 இடத்துல சுற்றுப்பயணம் செஞ்சோம், அந்த இடத்துல எல்லாம் நடக்காதது கரூர்ல மட்டும் நடக்குது அப்படின்னா இதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத மக்களே தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறாரு. இதுல டைரக்டாலாம் எதுவுமே சொல்லல. டைரக்டா அவர் சொல்லணும், கரூர்னா செந்தில் பாலாஜி அப்படின்னு தெரியாது. கரூர்லாம் தமிழ்நாட்டுல கூடிய ஒரு பகுதி. நீங்க டைரக்டா ஒருத்தர் அட்டாக் பண்ணீங்கன்னா டைரக்டா அட்டாக் பண்ணணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும். நீங்க ஒரு தலைவர், இப்ப நீங்க சாதாரண ஒரு காமன் மேன் கிடையாது. ஒரு தலைவரா இருக்கும்போது ஒண்ணுலோ டைரக்டா அட்டாக் பண்றதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கணும், இல்லைன்னா அமைதியா இருக்கிறதுக்கான பொறுமை உங்களுக்கு இருக்கணும், மெச்சூரிட்டி இருக்கணும். ரெண்டும் இல்லாம ரெண்டும் கட்டானா நான் எமோஷனலா இருக்கேன் அப்படியே லைட்டா உங்களை அட்டாக் பண்ற மாதிரி பேசுவேன் அப்படின்னா இது அரசியல் கிடையாது. அரசியல்னா இப்ப 41 பேர் இறந்துருக்காங்க. நீங்க இப்ப சொல்லுங்க என்ன பிரச்சனை, நீங்க சொல்லுங்க. உங்க சைடு பிரச்சனையே இல்லைன்ட்டீங்க, உங்க சைடு பிரச்சனை இருக்கு. உங்க பக்கத்துல கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் நேர்மை இருந்ததுன்னா நீங்க ஒத்துருப்பீங்க. அதை நாங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணிட்டோம், நாங்களும் சரியா ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்க ஹானஸ்டா பேசியிருக்கணும். ஆனா நீங்க எதுக்குமே நீங்க பொறுப்பே இருக்கல, உங்க தப்பையும் நீங்க ஏத்துக்கல. ஈவன் ஒரு சாரி வருத்தம் எதுவுமே சொல்லல. அப்ப உங்க பக்கம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னா யார் பக்கம் தப்பு இருக்கு? அரசு பக்கம் தப்பு இருக்கு. அதை ஓப்பனா பேசப்ப அதையும் பேச மாட்டேன், நானும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னா அப்ப என்ன 2 பேரும் என்ன பண்றீங்க சேர்ந்திருந்து? சோ அதனால அந்த வீடியோவை நீங்க கிளியரா பார்த்தீங்கன்னா அவரு யாரையுமே டைரக்டா எதுவுமே அட்டாக் பண்ணல. நாங்க ரொம்ப சேஃபா நடத்தணும்னு தான் விருப்பப்பட்டோம், அதனாலதான் கரெக்டான ஸ்பாட் எல்லாம் நாங்க சூஸ் பண்ணோம், ஆனா இப்படி ஆகி போச்சு அப்படின்றாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு சொல்ல வர்றது என்ன, நாங்க கரெக்டான ஸ்பாட்டை சூஸ் பண்ணோம், நீங்க சரியான ஸ்பாட்டை கொடுக்கல. அப்ப அதை ஓப்பனா பேசுங்க. ஏன் அதை ஓப்பனா பேச மாட்டேங்கிறீங்க? கரெக்டான இடத்துல ஏன் ஸ்டாப் பண்றீங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் சார்? இவ்வளவு பயம் இருந்தா உங்களுக்கு எதுக்கு சார் அரசியல்? ஆனா பயம் நீங்க சொல்றீங்க. நேற்றைக்கு சிஎம் கிட்ட டைரக்டா சவால் விடுறாரு, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும் அப்படின்னா என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, நான் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க, என்னுடைய கட்சிக்காரங்களை விட்டுடுங்க அப்படின்னு ரொம்ப தைரியமா சிஎம்க்கு சவால் விடுறாரு. சரி, இப்ப முதல்ல இதை புரிஞ்சுக்கணும், சினிமா கிடையாது. இப்ப விஜயோட சினிமா மெர்சல் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுல விஜய் தான் சென்டரா இருப்பாரு, விஜயை சுற்றியே தான் எல்லாமே நடக்கும். அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இது விஜய் பத்தின விஷயம் கிடையாது. 41 பேர் இறந்திருக்காங்க, பெரிய ஒரு பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை இங்கே எக்ஸாக்டா இருக்கு, என்ன தவறு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இதை ஏதோ விஜய் வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி மாற்றக்கூடாது. இது அந்த மாதிரியான முயற்சி தான். இப்போ நீங்க பண்ற விஷயம் என்னன்னா, உங்களோட ரசிகர்கள், அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாத உங்க ரசிகர்களுக்கு நீங்க பேசுறீங்க, அவங்க கிட்ட நான் எவ்வளவு மாசா இருக்கேன் பாரு, சிஎம்ஏ நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன் பாரு. இது ஏற்கனவே நீங்க பண்ணீங்க. ஏற்கனவே நீங்க எப்ப பண்ணீங்க? மாநாட்டுல பண்ணீங்க. அதுக்கப்புறமும் நீங்க ரோட் ஷோ எல்லாம் போகும்போது பண்றீங்க. அப்பவுமே என்ன விஷயம்னா இது ஏதோ ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நீங்க இஷ்யூ பேஸ்டா போங்க.
சும்மா ஏதோ ஸ்டாலினை சேலஞ்ச் பண்றது, பர்சனலா அவர் அட்டாக் பண்றது. எனக்கும் திமுக கிட்ட நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இஷ்யூ பேஸா நான் விமர்சனங்கள் வைப்பேன். திமுக இந்த இடத்துல தோத்துருக்காங்கன்னு நம்ம பேசுவோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஸ்டாலினை இவரு சேலஞ்ச் பண்றாரு, ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரி மாத்துறாரு. இஷ்யூக்கு வாங்க சார், என்ன பிரச்சனை நடந்தது, நீங்க சொல்றது என்ன, உங்ககிட்ட எல்லாமே நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்க, அப்ப ரைட் அங்க எல்லாம் தப்பா பண்ணாங்கன்னு சொல்லுங்க, கிளியர் கட்டா சொல்லுங்க, திமுக அரசை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஏன் பண்ணாம அமைதியா இருக்கீங்க? நீங்க திமுக எதிர்ப்பு கட்சி தானே, திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி, ரைட்டு, பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்க அமைதியா இருக்கீங்க. உங்க கட்சிக்கான ஃபுல்லா அமைதியா இருக்கான், போன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு. சும்மா அமைதியா இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப நீங்க ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் கப்சுப்புன்னு இருக்கணும், வாயை மூடிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நார்மலா ஒரு ட்வீட் போடுவாங்க, சிலவங்க வீடியோ பண்ணுவாங்க, ஆனா எல்லாருமே அமைதியா இருக்காங்கன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஏன் திமுகவை காப்பாத்துறீங்க? உங்க ஸ்டாண்டு நாங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கோம், அப்ப எக்ஸ்போஸ் பண்ணுங்க. கரெக்டா சொன்னீங்க. நேற்றைக்கு அரசு தரப்புல இருந்து அவங்க என்னெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சாங்க, எதனால இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு காணொளி போட்டு பொறுப்பான சில அதிகாரிகளை வச்சு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நாங்க எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் ப்ராப்பர் எவிடன்ஸோட அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யவே இல்லை. அது மட்டும் இல்லாம சரி ஓகே உங்களுக்கு வருத்தம் இருக்கு அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்றீங்க, பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் உடனே சந்திக்கல அப்படின்னா, காவல்துறை தான் என்னை போக சொல்லிட்டாங்க, நான் அதனால வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இது நம்பும்படியா இருக்கா? இப்போ என்ன பொறுத்தளவுல இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் கரூர்ல இருந்து வந்திருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், அவர் ஸ்பாட்டுக்குலாம் போகணும்னு நான் சொல்லவே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு கூட நான் சொல்லல. ஆனா நீங்க கரூர்ல இருந்திருக்கணும். இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடியவர், அந்த ஸ்டேட்ல பெரிய ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்தது, பெரிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே அவர் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக வர்றார். அப்போ அவர் எடுத்த உடனே சொன்ன விஷயம் என்னன்னா, என் மக்கள் அங்க பெரிய அவதியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பெரிய ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என் மக்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா இங்க சொகுசா இருக்கிறது கரெக்ட் கிடையாது, பட் இருந்தாலும் அங்க நடக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக வந்திருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல என் மக்களோட நான் இல்லை அப்படின்றது எனக்கு பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அவரு பாயிண்ட் என்னன்னா, அந்த ஸ்டேட்லயே அவர் இருந்திருந்தாருன்னா அங்க போய் ஏதோ பண்ணிட போறாருன்னு இல்லை, ஆனா கலெக்டிவா நம்ம மக்கள் ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, அப்ப நம்மளும் அவங்க கூட இருக்கணும். இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, நம்மளும் அதை ஷேர் பண்ணிக்கணும், அதான் லாஜிக். அந்த வகையில நீங்க கரூர்ல இருந்திருக்கணும். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல சில நேரங்களில் எமோஷனலா இருப்பாங்க, யாராவது திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேற மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உங்க ஃபேன்ஸ் இருக்காங்களே, உங்க ஃபேன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ன்ற விஷயம் அவங்களுக்கு புரியுமா, 40 பேருக்கு மேல இறந்திருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு புரியுமா, அதெல்லாம் புரியாம இங்கேயும் காட்டு மட்டத்தனமா பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால உங்க ஃபேன்ஸோட பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடாதுன்னா நீங்க அமைதியா இருக்கிறது ஓகே. ஆனா குறைந்தபட்சம் நீங்க கரூர்ல இருந்திருக்கணும். கரூர்ல இருந்து நீங்க விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும். ஓகே, நம்ம ஒரு பிரச்சனையை பண்ணிட்டோம், பிரச்சனை நடந்துருச்சுன்னா முதல்ல என்னன்னா நீங்க சரி பண்ணணும் அந்த பிரச்சனையை. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனை நடந்துருச்சு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதுக்கு முதல்ல தேவை கம்யூனிகேஷன். அப்போ உங்க போன்ஸ் எல்லாம் ஆன் ஆகிருக்கணும், உங்க தொண்டர்கள்ட்ட நீங்க ஆக்டிவ் கம்யூனிகேஷன்ல இருக்கணும், அவங்க மக்களோட தொடர்புல இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களோட தொடர்புல இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பிரச்சனை வந்தோடனே எல்லாமே சைலண்ட் ஆயிடுறீங்க, எல்லாருமே சைலண்ட் மோட்ல போறீங்க. ஸோ உங்க கட்சியாலையும் உங்க கட்சி காரணங்களாலையும் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போதுதான் ஒரு கட்சிக்காரன் ஆக்டிவா இருக்கும், அதுதான் ஒரு தலைவனோட அழகே. பிரச்சனை வரும்போது கை காலெல்லாம் ஆடிட்டு உதறிட்டு வீட்டுல போய் உட்கார்ந்து பதுங்கிறது கட்சி தலைவனுக்கு அழகே கிடையாது. இன்னொரு விஷயம்னு, இப்ப இவர் சொல்றாரு இல்ல, போலீஸ்காரங்க சொன்னாங்க, பாதுகாப்பை கருதி தான் என்னை வெளியேற சொன்னாங்க, அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல. எப்படியும் இந்த தகவல் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப திருச்சி விமான நிலையத்தோட வாசல்ல பத்திரிகையாளர்கள் இவர்கிட்ட கேட்கறாங்க, 30 பேர் செத்து போயிட்டாங்களே. அப்ப தகவலின் அடிப்படையில ஒரு பத்திரிகையாளர் கத்துறாரு, 30 பேர் செத்து போயிட்டாங்களே சார் அப்படின்னு கத்தும்போது, இந்த 4 நிமிஷ வீடியோவில் பேசின விஷயங்களை அங்க போய் பேசியிருக்கலாமே. எனக்கும் வருத்தமா இருக்கு, எதிர்பாராம நடந்துருச்சு, எல்லாத்தையும் பார்த்து செஞ்சோம் அப்படின்னு அங்க சொல்லிட்டு வந்திருக்கலாமே. அங்க இருந்து ஓடி ஒளிஞ்சிட்டு 3 நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கறதையெல்லாம் பொறுமையா அப்சர்வ் பண்ணிட்டு
இது நமக்கு எதிராக போதா, நமக்கு ஆதரவா வருதா, நம்முடைய முட்டாள் ரசிகர்கள் நமக்கு எப்படியெல்லாம் ஆதரவு தராங்க என்பதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அழகா ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு பேசுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்த நான் ஏத்துப்பேன். 3 நாள் கழிச்சு பேசக்கூடாது, சம்பவம் நடந்த அன்னைக்கே நீங்க பேசியிருக்கணும். ஏன்னா அன்னைக்கே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்கன்றது அப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க அப்பவே பேசியிருக்கலாம். ஆனா 2வது பாயிண்ட் சொல்றீங்கல்ல, பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவர் பேசியிருக்கணும்ன்றது, அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் தொடக்கத்துல எல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசியிருக்கலாம். அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் நடத்தல, பிரஸ் சந்திக்கவே இல்லை, அப்பெல்லாம் அவர் பேசியிருக்கணும். இப்ப அவர் பிரஸ் சந்திக்கிறாருன்னா கஷ்டம். ஒரு 40 பேர் சேருவாங்க, சிலவங்க காட்டமான கேள்விகள் கேட்பாங்க, அது அசௌகரியமான சூழலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு கட்சி தலைவரா அவரு இந்த நேரத்துல பிரஸ் தவிர்க்கிறத பெரிய குறையா இந்த வீடியோ நீங்க எடுத்த உடனே அது ரியாக்ட் பண்ணிருக்கணும், அது நீங்க கண்டிப்பா பண்ணிருக்கணும். அந்த விஷயத்த அவரு பண்ணல. இது எப்படி பாக்குறேன்னா, இது ஏதோ டாக்டிக்கலா அவரு திமிர்ல பண்ணார் அப்படின்னு நான் பார்க்கல. அவர் இந்த 3 நாள் அவர் பேசல, கட்சிக்காரங்களையும் பேச விடல. கட்சிக்காரங்க எல்லாருமே குவைட்டா இருங்கன்ற மாதிரிதான் கட்சியையும் சைலண்டா வச்சிருக்காங்க. சோ 3 நாள் கழிச்சு இப்ப அவர் பேசுறா அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப அவர் பேசுறதால யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கு பாதிப்பு. இந்த பாதிப்பை நீங்க 3 நாளைக்கு முன்னாடி ஏற்படுத்திருக்கலாமே. ஆனா 3 நாள் நீங்க ஏன் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம நீங்களும் சைலண்டா இருந்து உங்க கட்சிக்காரங்களும் ஏன் சைலண்டா வச்சிருந்தீங்க? அதைத்தான் திமுகவை இந்த 3 நாள் பாதுகாத்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. சோ ஏதோ ஒரு வகையான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அதைத்தான் சொல்றேனே, இந்த விஷயம் எப்படி போகுது, நமக்கு ஆதரவா வருதா, மக்கள் நமக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்களா என்பதையெல்லாம் ஒரு 3 நாள் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி பேச வந்திருக்கிறாரு. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் விஜய் மேல அவ்வளவு தப்பு இருக்கு. இந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முக்கால்வாசி காரணம் அவருதான். ஆனா மக்கள் யாருமே விஜய் மேல கோபப்படவே இல்லை. இத்தனைக்கும் 41 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த 41 பேரோட குடும்பத்தினர் கூட யாருமே விஜய் மேல எந்த ஒரு தப்பையும் சொல்லவே இல்லை. அவங்களும் அவங்க வாய்க்கு வந்த கதையெல்லாம் கட்டி விடுறாங்க. கூட்டத்துக்குள்ள ஆளுங்க வந்தாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்துல துண்டை போட்டு இருக்குனாங்க, வேணுமுனே மரக்கிளை மேல ஏறி மேல குதிச்சாங்க அப்படின்னு என்னென்னமோ கட்டுக்கதைகளை வந்து அளந்து விடுறாங்க. ஸோ நமக்கு ஆதரவா தான் இருக்கு இந்த ஜனம். இப்போ வந்து இதை திமுகவுக்கு எதிராக மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு பொறுமையா என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இப்போ வந்து பேச வந்திருக்கிறாரு. நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ மக்களுக்கான வீடியோவே இல்லை. அவரு இங்க இருக்கிற அதிகார வர்க்க மையம் இருக்குல்ல, பவர் சென்டர்ஸுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. இந்த 3 நாள் அமைதியா இருந்திருக்காரு. 3 நாள் திமுக அவரை காப்பாத்திருக்காங்க. அவர் மேல ஒரு வழக்கு கூட போடல. இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு, 41 பேர் இறந்திருக்காங்க. விஜயை விசாரிக்கல, விஜய் மேல வழக்கு போடல, விஜயோட அந்த ஹீரோ இமேஜ் உடையிற மாதிரியான எந்த விஷயத்தையுமே திமுகவும் பண்ணல. அதே மாதிரி திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் விஜயும் பண்ணல. ஆனா இப்ப 3 நாள் கழிச்சு விஜய் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோ திமுகவை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கு. அதுல மறைமுகமான ஒரு த்ரெட்டும் இருக்கு. அவரு திமுகவை லைட்டா எச்சரிக்கிறார். தப்பு என்கிட்ட கிடையாது, உங்க சைடு தான்றதை மறைமுகமா சொல்றாரு. 2வது உண்மையெல்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இந்த எச்சரிக்கைக்கான தேவை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஸ்லோவா கொஞ்சம் ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. தாவிக கட்சிக்காரங்களை அரெஸ்ட் பண்றதா இருக்கலாம், ஆதரவாளர்களை அரெஸ்ட் பண்றதா இருக்கலாம், அதே மாதிரி செகண்ட் லெவல் லீடர்ஷிப்பை டார்கெட் பண்ற விஷயங்களா இருக்கலாம். இப்ப திமுகவுக்கும் அந்த தேவை இருக்கு. அப்படி எதுவும் நடந்த மாதிரியே தெரியலையே. ஆதவ் அர்ஜுனா மேல வழக்குகள் போட்டு இருக்கிறாங்க, கலவரத்தை தூண்டுற மாதிரி. நான் சொன்னது போல டிவிகேவை ரொம்ப சாஃப்டா தான் அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் திமுகவுக்கும் ப்ரெஷர் இருக்கு. 41 பேர் இறந்திருக்காங்கன்னா கண்டிப்பா கேள்விகள் வரும். இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, உங்க பக்கம் தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப தப்பு யார் பக்கம் இருக்கும்? தாவேகா பக்கம் இருக்கும். அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒண்ணுமே இல்லை. சோ ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்ற ஒரு தேவை டிஎம்கேவுக்கு இருக்கு. சோ இப்ப வழக்கு பதிவு பண்றது, இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. இன்னொரு சைட்ல டிவிகே தொண்டர்கள் திமுகவுக்கு பெரிய டேமேஜை ஏற்படுத்துறாங்க. அவங்க பார்த்தோம்னா கான்ஸ்பிரசி தியரி அது இதுன்னு, அப்புறம் டிவிக்கு ஆதரவு பத்திரிகையாளர்களும் அந்த மாதிரியான தியரிஸ்லாம் நிறைய ஃப்ளோட் பண்றாங்க. அதுவும் திமுகவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது. ஸோ இதெல்லாம் ஏற்படும் போது கண்டிப்பா தாவேகா ஆதரவாளர்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் டிஎம்கேவுக்கு ஏற்படுது. ஸோ விஜயை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களை நெருக்கக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை செய்யும் போது இந்த பாயிண்ட்ல விஜய் வெளியே வரார். வெளியே வந்து அவரு
ஒரு விதமான ஒரு சின்ன ஒரு மிரட்டல், ஜஸ்ட் ஒரு நான் குவைட்டா இருக்க மாட்டேன், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் உன் மேல ப்ரெஷர் போடுவேன் அப்படின்ற இடத்துக்கு வராரு. ரொம்ப பெரிய ப்ரெஷர்லாம் போடல. நீ ஆக்சுவலா கவனிச்சீங்கன்னா வார்த்தைகளை ரொம்ப கவனமா ரொம்ப யோசிச்சு பேசுறாரு அவர். அது கேஷுவல் வீடியோவா இருக்கணும்ன்றது அவர் விருப்பம். பாத்தீங்கன்னா சாதாரணமா எடுத்திருக்காரு, பெரிய ஆடியோ எல்லாம் இல்லாம, ஆடியோ குவாலிட்டி இல்லாம எடுத்திருக்காரு. ஆனா நீங்க மெசேஜை பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கவனமா வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு அழுத்தத்தை திமுக மேல போடுறாரு. 3 நாள் கழிச்சு ரொம்ப சின்ன ஒரு அழுத்தத்தை போடுறாரு. அதுவும் கரெக்டா எப்ப வருதுன்னா பிஜேபி சீன்ல என்டர் ஆகும் போது வருது. பிஜேபியும் இப்ப களத்துல இறங்கிட்டாங்க. ஹேமா மாலினி, அனுராக் தாக்கூர் இந்த கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அவங்களும் என்டர் ஆகும்போது ரைட், இப்ப விஜய்க்கு ஒரு பேக்கப்பும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு விஜயோட தேவையும் இருக்கு. கரெக்ட், அலையன்ஸுக்குள்ள விஜயை கொண்டு வந்தாச்சுன்னா பெரிய ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இப்ப ஃபர்ஸ்ட் டைமா திமுகவை கொஞ்சம் சீண்டி பாக்குறாரு இந்த இடத்துல. இது திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். சரி, இவ்வளவு நாளா விஜய் பண்ண அரசியலும் திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தாது. சும்மா அந்த கச்சத்தீவை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்றது, நீட்டை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப எடுக்கிறாரு பாருங்க, சூடா ஒரு இஷ்யூ இருக்கு. இப்ப சூடா இஷ்யூ இருக்கும்போது அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு லைட்டா பாயிண்ட் பண்றாரு கைய. சோ அந்த இடத்துக்கு இப்ப நகர்ந்து வந்திருக்காரு. அது காரணம் ஒண்ணு, அவர் ஆட்களை இவங்க குறி வைக்கிறாங்க. ரெண்டாவது பிஜேபின்ற ஒரு பெரிய ஃபோர்ஸ் உள்ள வந்தோடனே அது ஒரு பேக்கப்பாகவும் இருக்கு. இது எங்க போகும்ன்றது பார்ப்போம். சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி பேக்கப் பண்ண உடனே தான் அது கொடுத்த தைரியத்துல தான் லைட்டா திமுகவை கையை காட்டி லைட்டா மிரட்டுற மாதிரியும் பேசியிருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இவர் என்டிஏ அலையன்ஸ்குள்ள போறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னமோ போக மாட்டான்னு தான் தோணுது. ஆனா விஜய் ஒரு சிக்கலான இடத்துல தான் மாட்டிட்டு இருக்காரு. இப்ப பிஜேபி நினைச்சாங்கன்னா இந்த இஷ்யூவை கையில் எடுத்து திமுக மேலேயும் ப்ரெஷர் போட முடியும், விஜய் மேலேயும் ப்ரெஷர் போட முடியும். ஆனா அது எங்க போய் முடியும்னு தெரியல. ஆனா பிஜேபி கிட்ட ஒரு லெவரேஜ் இருக்கு. கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நாங்களும் உண்மையை நோண்டி எடுப்போம்பாங்க. பிளஸ் நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. நீங்க உள்ள போய் ரிசர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வெளியே வரும். ஸோ 2 ஆட்கள் மேலேயும் நீங்க ப்ரெஷர் போடலாம். டிஎம்கே மேல ஓப்பனா ப்ரெஷர் போடுவாங்க, ஆனா கண்டிப்பா விஜய் மேல ஓப்பனா ப்ரெஷர் போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் கையில் இருக்கிற ஓட்ஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், அதனால எதிரி மாதிரி விஜயை சித்தரிக்க மாட்டாங்க. பட் அழுத்தங்கள் போடலாம். இதை வச்சு எக்ஸாக்டா என்ன சாதிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அழுத்தம் போட முடியும், உங்க கையில சில பவர்ஸ் இருக்கு. ஆனா விஜயை உங்க அலையன்ஸ்குள்ள கொண்டு வர முடியுமா, அதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. அது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா டெஃபினட்டா இப்ப பிஜேபி கையில ஒரு லெவரேஜ் இருக்கு. ஓகே, ஒரு பக்கம் பிஜேபியோட பேக்கப், இன்னொரு பக்கம் மக்களோட கண்மூடித்தனமான சப்போர்ட். இது கொடுத்த தைரியத்துல தான் 3 நாள் கழிச்சு வெளியில ஓப்பனா சிஎம் சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுறாரு. முடிஞ்சா என்ன கைது பண்ணிக்கோங்க, என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விஜயை விட்டுருங்க, 2ஆம் கட்ட தலைவர்களான ஆதவ் அர்ஜுனாவையோ புசி ஆனந்தையோ கைது பண்ணா அது திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்ப்பு அலைய மக்கள் மத்தியில உருவாக்கிடாதா? குறைஞ்சபட்சம் இந்த மூலகட்ட ரசிகர்கள் கண்மூடித்தனமான ஒரு போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல இறங்க மாட்டாங்களா? அப்படி இருந்தும் கூட திமுக கைது நடவடிக்கையில ஈடுபடுமான்னு கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண மாட்டாங்கன்றதெல்லாம் செகண்டரி. ஆக்ஷன் வேணுங்க. நான் கைது பண்ணுங்கன்னு கூட சொல்லல. 41 உயிர் போயிருக்காது. யாருதான் பொறுப்பு? யாரு பொறுப்பு? நீங்க பொறுப்பா? அரசு அதிகாரிகள் பொறுப்பா? அரசியல்வாதிகள் பொறுப்பா? கட்சிக்காரங்க பொறுப்பா? கட்சி தலைமை பொறுப்பா? நான் சொல்றது டிவிகேல. அதை நீங்க எனக்கு தெளிவா சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன தண்டனை கொடுமோ நீங்க அதை கொடுத்துக்கோங்க. ஃபிட்டான தண்டனை நீங்க கொடுத்துக்கோங்க. ஆனா எனக்கு கிளாரிட்டி எனக்கு வேணும். என்ன பிரச்சனை, யார் காரணம்? இப்போதைக்கு அந்த விஷயமே நடக்கல. ரெண்டாவது, நான் ஒன்னும் தாவிகக்காரங்களை பார்த்து அந்த பெரிய அந்த ஹைப் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்னமோ அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா ஸ்தம்பிச்சு போயிடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் மாறுபடுறேனே. நான் கடந்த 3 நாட்களா இந்த இஷ்யூவை நல்லா கவனிச்சுட்டு வரேன். ஒரு சின்ன எதிர்ப்பு கூட விஜய்க்கு எதிராக வரவே இல்லை. ஒரு 70-80 வயசு இருக்கும் ஒரு அம்மா. ஈவன் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்தீங்க. டிவி ஸ்க்ரீன் முன்னாடி நேற்றைக்கு விஜய் பேசின வீடியோவை பார்த்துக்கிட்டு, நீ கவலைப்படாத ராசா, நாங்கள் இருக்கிறோம், நீ தான் அடுத்த சிஎம், அது உன்னால நடக்கலை, அது தெரியாமல் நடந்துருச்சு, இப்படி எல்லா தரப்புலையும் எல்லா வயசு ஆட்கள் மத்தியிலையும் விஜய் மேலே கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அவருக்கு எதிராக இந்த அரசாங்கத்தால் என்ன நடவடிக்கையை எடுத்துட முடியும்? நாளைக்கு இவர் தான் காரணம்னு கண்டுபிடிச்சாலும் திமுக ஓப்பனா எந்த நடவடிக்கையாச்சும் எடுக்குமா? சிம்பிள்ங்க. இப்போ விஜயோட ரசிகர்கள் ஃபெனட்டிக்ஸ், சரி, அல்ட்ரா அக்ரெசிவ் ஃபெனட்டிக்ஸ். அவங்க ஃபெனட்டிக்ஸோட கேரக்டர் சொல்லணும்னா பைத்தியக்காரங்க.
பைத்தியக்காரங்கன்னு சொல்லலாம். நிறைய பைத்தியக்காரங்களும் இருக்காங்க. இது வந்து எக்ஸாஜரேஷன் இல்லை, ஏன்னா லிட்டரலா மென்டல் நிறைய பேர் இருக்காங்க. வீடியோ எல்லாம் பார்த்து லிட்டரல் மென்டல்ஸே கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்களோட கேரக்டர் என்னன்னா ரொம்ப அவுட் ஸ்போக்கனா, ரொம்ப நாய்ஸியா இருப்பாங்க, சத்தம் அதிகமா கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தலைவரை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக அக்ரெசிவா இருப்பாங்க. இப்ப வெறித்தனமான தொண்டர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. தலைவான்னு கத்துறது, தலைவருக்காக இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்றது. ஆனா இது தமிழ்நாட்டோட யதார்த்த நிலை கிடையாது. இவங்க கொடுக்குற சவுண்ட் இருக்குல்ல, இவங்க ஒரு 10 பேர் இருந்தாலும் 100 பேருக்கான சவுண்டு கொடுப்பாங்க. என்ன பொறுத்தளவுல சைலண்ட் மெஜாரிட்டி இருக்காங்க. அவங்க சும்மா சவுண்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி சட்டையை கிழிச்சுக்கிட்டு மரத்து மேலே ஏறி தாவ மாட்டாங்க. அவன் காலைல எந்திரிச்சு ஆஃபீஸ் போவான், ஆஃபீஸ் போனே வீட்டுக்கு வருவான், குழந்தைங்களோட இருப்பான். ஆனால் அவன் இதை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டோட யதார்த்த நிலை இது கிடையாது. இந்த பைத்தியக்கார கூட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரு 5-10% தான் இந்த லூசு கூட்டம். மீதி உள்ளவெல்லாம் வேலைக்கு போய்கிட்டு குறைச்சி மதிப்பிடுறீங்களோன்னு தோணுது. இதுதான் உண்மை. 5-10%னா சில லட்சங்கள் இருப்பாங்க. அந்த சில லட்சங்கள் நம்ம டிவியில பார்க்கும்போது ரொம்ப ஹைப்பரா தெரியும். கொஞ்சம் வேற மாதிரி பேசலாமா? இப்ப விஜய்க்கு ஆதரவா இந்த விஷயத்துல வீடியோ போட்டவங்களோட வியூஸை வெளிப்படையா நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குறைஞ்சது 1 மில்லியன், 1.5 மில்லியன், 2 மில்லியன் அப்படின்னு போயிட்டே இருக்கு. விஜயை எதிர்த்து விஜய் மேல தப்புன்னு சொன்னவங்களை மக்கள் யாரும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. விஜய்க்கு தான் ஆதரவு இருக்கு. நீங்க விஜயை கணக்கு பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா, விஜயோட ரசிகர்கள் யூஸ் பண்ணக்கூடிய யாட்ஸ்டிக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த லாஜிக் எதுவுமே லெனினுக்கு, மற்ற மாவோக்கு யாருக்குமே அப்ளை ஆகாது. இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் யாருக்குமே அப்ளை. அவங்க காலத்துல சோசியல் மீடியாவே இல்லையே. சரி, இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் யாருக்கும் அப்ளை ஆகாது. விஜய்க்கு இருக்கிற மாஸ் வந்து ஜெலன்ஸ்கிக்கும் இருக்காது, ட்ரம்ப்புக்கும் இருக்காது, ஸ்டாலினுக்கும் இருக்காது, யாருக்குமே இருக்காது. அதுக்குன்னு இவங்களை விடலாம் விஜய் பெரிய ஆள் கிடையாது. ஸோ நீங்க விஜய் ரசிகர்கள் தூக்கிட்டு வரக்கூடிய அதே யாட்ஸ்டிக்கே கொண்டு வரக்கூடாது. விஷயம் கண்டென்ட்டுக்கு பத்தியா எவ்வளோ வியூஸ் வருது பத்தியா? வியூஸ் வர்றதுக்கு நிறைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ ஜேர்னலிஸ்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பேசும்போது ஆவரேஜான கொஞ்சம் வியூஸ் வரும். ஆனால் இப்போ மணி சார் பேசுறாருன்னா இன்னும் பெரிய வியூஸ் வரும். அதையும் தாண்டி பாண்டே பேசுறாருன்னா அவருக்கும் இன்னும் நல்ல வியூஸ் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, பாண்டேவோட ரீச் பார்த்தீங்கன்னா, அவர் தந்தி டிவிலேருந்து வராரு. அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்ட். இப்போ நான்லாம் யூடியூப்ல மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அவரு மெயின் ஸ்ட்ரீம். அவர் என்ன சொல்றது, அரசியலே பார்க்காதவன் கூட பாண்டேவை பார்ப்பான், அரசியலே பார்க்காதவன் கூட மணியை பார்ப்பான், அவரோட ஒப்பீனியன் என்னன்னு பார்ப்பான். ஆனா என்ன பார்க்க வரவன் வந்து கொஞ்சம் அரசியல் பார்க்கறவன் மட்டும் தான், கொஞ்சம் பேர் தான், அதுலயும் ஒரு சின்ன செக்ஷன் தான் என்ன பார்ப்பான். இப்படி நிறைய கேட்டகரி இருக்கு. விஜய்க்கும் அதே மாதிரி தான். விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு நபர். விஜயோட ஒரு வீடியோ போட்டா கண்டிப்பா அது மில்லியன் வியூஸ் வரும். கண்டிப்பா எல்லாருமே விஜய் கரெக்ட், விஜய் தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் விஜய் கரெக்ட்னு கூட சொல்லலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அது பொலிட்டிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். இப்ப குக்குத் கோமாளின்னு ஒரு ஷோ, பிக் பாஸ் எடுத்துப்போங்க. பிக் பாஸ்ல ஒரு சண்டை நடக்குது, ஏதோ நிறைய கிரிக்கெட் அந்த சரி அந்த நிறைய பேர் வச்சுப்போம், 2 பேர் சண்டை, நிறைய சண்டை போட்டுப்பாங்கல்ல பிக் பாஸ்ல. 2 பேர் ஏபி சண்டை போடுறாங்க. ஏபி சண்டை போட்டா பிக் பாஸ்ல அந்த ஆடியன்ஸுமே ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஏ கரெக்ட், பி கரெக்ட்னு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா அந்த ஸ்டாண்ட் வந்து பொலிட்டிக்கலா மாறாது, பொலிட்டிக்கல் ரிசல்ட்டா மாறாது. ஈவன் பிக் பாஸ்ல கலந்துகிட்ட ஓவியாவுக்கே லட்சக்கணக்கில் ஓட்டு போட்டவங்க, அன்புமணி எல்லாம் வெறுத்து போய் சொன்னாரு, ஓவியாவுக்கு போட்ட ஓட்டு எனக்கு வந்துருந்துச்சுன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஒரு தடவை. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன், ஓவியாவோட அந்த ஓட்ஸ் பொலிட்டிக்கல் ஓட்ஸா கன்வெர்ட் ஆகாது. பொலிட்டிக்ஸுக்கு ஓவியா தான் 100 ஓட்டு தான் இருக்கும். சோ நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட், அந்த இமோஷன், அங்க நீங்க எது நியாயம் எது தர்மம்னு பாக்குறீங்களா, அது எல்லாமே பொலிட்டிக்கல் ஓட்டா, பொலிட்டிக்கல் மைலேஜா கன்வெர்ட் ஆகாது. பொலிட்டிக்ஸ் வேற, அது வேற. அதுதான் நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். விஜய் ரசிகர்கள் சொல்றது எல்லாமே இந்த டிவியோட டிஆர்பி எல்லாம் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு மாநாட் டைம்ல. நியூஸ் சேனல்ஸுக்கு நார்மலா வர டிஆர்பியை விட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. வீடியோஸ் பாருங்க, மில்லியன்ஸ்ல போயிட்டு இருக்கு. தாவேக்காவை ஆதரிச்சு பேசக்கூடிய பத்திரிகையாளர்களோட வீடியோஸ் எல்லாம் மில்லியன்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நியூஸ்ன்றதே சின்ன ஒரு செக்மெண்ட்டுங்க. நம்ம பேசுறதெல்லாம் மில்லியன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப திடீர்னு நியூஸ் சேனலுக்கு ஏன் ஒருத்தன் வரான், அவன் என்டர்டைன்மெண்ட் பாக்குறவன் அங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகுறான். சன் டிவி, விஜய் டிவியும் பார்த்துட்டு இருக்கவன் நியூஸ் சேனலுக்குள்ள ஜம்ப் ஆகுறான். ஜம்ப் ஆகும்போது இங்க வந்து பூஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அவரோட ஒரு ஃபேமோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் இதை பார்க்குறேன். அதே மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல்ஸும். என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸில் விஜயோட பொலிட்டிக்ஸை சப்போர்ட் பண்ணி பெருசாக பேச முடியாது. ஸோ விஜயோட ரசிகர்களாக இருக்காங்க, அவனுக்கு இப்போ ஸ்கோப் எங்கே இருக்குது, என் தலைவனை சப்போர்ட் பண்ணணும்னா அப்போ நியூஸ் சேனலுக்கு தான் வந்து பார்க்கணும்.
அப்போ வந்து பார்க்கும்போது இங்க மில்லியன்ஸ்ல வியூ ஏறுது. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு விதமான ஒரு ஒப்பீனியனா அவங்க ஃபார்ம் பண்ணிப்பாங்க. என் தலைவன் கரெக்ட் தப்புன்னு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா இவங்கனால ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாற முடியாது. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு இந்த லூசு கூட்டம் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் ரீதியா எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தல. பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணிட்டாங்க இந்த கூட்டம்னு சொல்லுங்க பார்ப்போம். வந்ததுல இருந்து இவங்க வெளில கூடும் போதெல்லாமே தலைவலி தான். அந்த மாநாட்டுக்கு இவங்க கூடும்போதும் பெரிய தலைவலி தான். அங்க பார்த்தா ஒரு வண்டியை பிடிச்சி அடிச்சு ஒரு நசுக்கிட்டாங்க, இந்த கம்பி உழுது, பக்கத்துல போய் டாஸ்மார்க்ல போய் தகராறு பண்றாங்க. நேற்றைக்கு ஒரு வீடியோ பாக்குறேன்னு, நாமக்கல் கூட்டம், நாமக்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு கரூருக்கு போறாரு. ஒரு பையன் வந்து சொல்றான், ஃபுல்லா அடிச்சு உடைச்சிட்டோம் தலை, 4 பைக்கு சுத்தமா அடிச்சு உடைச்சிட்டோம். டேய், எத்தனை பேரோட உழைப்பு தெரியுமா? ஒருத்தன் ஒரு பைக் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான். நீ சாதாரணமா சொல்ற நான் அடிச்சு உடைச்சிட்டேன். எக்ஸாக்ட்லி. இப்ப இதுதான் விஷயமே. இதான் சொல்ல வரேன். இவனுங்க 10 பேர் இருந்தாலுமே இவனுங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட் 0 தான். 10 பேர் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது பண்ணாதான் அரசியல்ல ஏதாவது நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். இவங்க 10 பேரும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்டிவா பொலிட்டிக்கலா ஏதாவது பண்ணணும். நான் 10 பேரும் சேர்ந்து ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணோம், ஒரு செயல் திட்டம் ரெடி பண்ணோம், ஒரு கருத்தை ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இவன் 10 பேர் சேர்ந்தா நீங்க சொன்ன பைக்கை உடைப்பான், காரை உடைப்பான், டாஸ்மார்க்ல போய் பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த கூட்டத்தால பொலிட்டிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்த முடியாது. ஸோ விஜயை பொறுத்தளவு அதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் ஓட் போடுவாங்க. ஆனா இந்த ஃபேன்ஸால மற்றவனை கன்வின்ஸ் பண்ணி விஜய்க்கு ஓட் போட வைக்க முடியாது. ஸோ அந்த 5-10% ஆட்கள் இவன் ஃபேன்ஸ் இருப்பான்ல, அவன் இவனுக்கு ஓட் போடுவான். இவன் போய் ஒரு ஐடி எம்ப்ளாயி கிட்ட போய் தளபதி தளபதி தளபதிக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொன்னா போடா கிறுக்காண்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க ஓட் போடுவாங்க. ஆனா படிச்சவனோ விவரம் இருக்கவனோ போட மாட்டான். அவனதான் நான் சொல்றேன், அவன் சைலண்ட் மெஜாரிட்டின்னு சொல்றேன். தமிழ்நாட்டில் 80% மக்கள் வேலைக்கு போயிட்டு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க. நான் சொல்றது ஓட்டர்ஸ் சொல்றேன். மீதி ஒரு 20% பார்த்தோம்னா மேபி இந்த விஷயத்துக்குள்ளலாம் அவங்க வரலாம். பட் இது தமிழ்நாட்டோட யதார்த்தம் கிடையாது. நம்ம ஓவர் ஹைப் பண்ணக்கூடாது விஜய் மாதிரியான ஆட்களை. அன்பார்ச்சுனேட்லி இது இங்க நடக்குது. விஜய்க்கு மில்லியன் வியூஸ் வருது, டிஆர்பி விஜய்க்கு ஏறிடுச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் விஜய்க்கு லைவ் போட்டுட்டு இருக்காங்க டிவியில. அதுவும் ஒழுங்கா ஒரு அனலைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, லைவ் போய்கிட்டு இருக்கட்டும், ரைட். ஒரு சைட்ல லைவ் போட்டு இன்னொரு சைட்ல விஜய் அரசியலுக்கு வந்தாச்சு, என்னெல்லாம் பண்ணிருக்காரு, அவரோட இந்த அரசியல் நிலைப்பாடு கரெக்டா, இந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இதெல்லாம் நீங்க பேசலாம். பேசினா கூட இங்க இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் வரும். ஆனா இதெல்லாம் பேசாம ஒரு பாட்டை போட்டு விட்டுறீங்க. ஏதோ உங்கள் விஜய் உங்கள் விஜய் ஏதோ ஒரு பாட்டை போடுறீங்க. இதுனா சினிமா சேனலா இது? அதாவது 24 hours லைவ் ஓடுது. ஆனா அந்த நியூஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 0. ஆமா, ஒண்ணுமே இல்லை. நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்ப விஜய் இந்த பகுதிக்கு வந்துட்டாரு, ½ an hour ஒரு அப்டேட் கொடுக்கலாம், அது போதும். அப்புறம் அவர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை லைவ் போடுங்க. ஆனா அதை விட்டுக்கிட்டு அவர் அங்க வராரு, கையாட்டிக்கிட்டே வராரு, 6 மணி நேரம் லைவ் போடுறீங்க. அதுக்கப்புறம் 6 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? டிவி டிபேட்டை நடத்துறீங்க. விஜய் இப்படி பேசிட்டார். அதுவும் நீங்க விஜய் பேசுனதை வச்சு ஒரு டிபேட் இருக்காது. விஜய் இந்த அரசியல் பேசியிருக்காரு, அந்த அரசியல் பேசியிருக்காருன்னு ஒரு டிபேட் இருக்காது. விஜய் வந்துட்டாரு, விஜயோட யாருக்கு பாதிப்பு ஏற்படும், விஜயோட ஓட் பர்சன்டேஜ் என்ன, விஜயோட மாஸ் என்ன, நீங்க என்ன ரசிகர் மன்றமா நடத்திட்டு இருக்கீங்க விஜய்க்கு? ஸோ அதனால இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஹவுசிங் பபுள், ரியல் எஸ்டேட் பபுள், ஃபினான்ஸ் பபுள்லாம் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு பபுள் தான் இது. ஒண்ணும் இல்லாத ஒரு கூடுதான். அதை ஊதி 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 பெருசாக்கிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது ஒண்ணும் இல்லைன்றது ப்ரூவ் ஆயிருது. இப்ப பாருங்க, 41 பேர் இறந்திருக்காங்க, திருச்சி ஓடிட்டாங்க. இவங்க பண்ண பொலிட்டிக்கல் ஆக்ஷன்னா என்ன? 41 பேர் இறந்திருக்காங்கன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு எதையாவது சின்ன விஷயத்த செய்யறதுக்காவது ஒரு தைரியம் வேணும்ல, செயல் திறன் இருக்கணும்ல. ஒண்ணுமே பண்ண முடியல. 41 பேர் இறந்துட்டான், நீ தான் அந்த அழிவை ஏற்படுத்திட்டு இடத்த விட்டு காலி பண்ணி எல்லாம் ஓடிட்டீங்க. அதுக்கப்புறம் அரசும் மற்ற ஆட்களும் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த இழப்பை தான் உங்களால ஏற்படுத்த முடிஞ்சதே தவிர அது நடந்ததுக்கு அப்புறம் அதை சரி செய்யறதுக்கு உங்களால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால உடைக்க தான் முடியுமே தவிர எதையும் உருவாக்க முடியாது. அந்த உருவாக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்க டிசிப்ளின்டா இருக்கணும், உங்களுக்கு சிந்தனைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் நீங்க ஒரு விஷயத்த உருவாக்க முடியும். இவங்களுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. வர்றது, அடிச்சு உடைக்கிறது. அப்புறம் பாரு எவ்வளவு சிறப்பங்க நடந்தது பத்தி அதை நினைச்சு பெருமைப்பட்டு இருப்பாங்க. பாருடா, ரோஹிணி தியேட்டர் அடிச்சு காலி பண்ணிட்டோம் நாங்க. இதுதான் அவங்களோட அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த கூட்டத்தால பெருசா எங்கேயும் போக முடியாது. நம்ம அன்பார்ச்சுனேட்லி பெரிய ஹைப் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த உதவாக்கிற கூட்டத்தை. ரொம்ப பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை, இவங்க ஸ்ட்ராங்காவும் இல்லை. எதுக்கு அரசியல், எதுக்கு யாரை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும்? நேற்றைய அவருடைய காணொலியில எனக்கு ரொம்ப உறுத்தலாப்பட்டது, 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க. என்னை பார்க்க வந்துதான் செத்து போயிட்டீங்க.
முதல்ல நான் அதுக்கு வந்து ஒரு சாரி சொல்லிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் இந்த சம்பவத்தை எப்படி தன்னுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத சரியாக கால்குலேட் பண்ணி மக்களோட கோவத்தை திமுக பக்கம் திருப்பி விடுற மாதிரி பேசியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒருத்தன் கொடூர மனநிலையில இருப்பான். நீ வெளியில வந்து பேசுறதே 3 நாள் கழிச்சு உன் மேல இருக்கிற தப்புக்கு நீ ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்கல, ஆனா இதை உன் அரசியல் லாபத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிற அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருப்ப. ஆக்சுவலா அவர் அரசியல் லாபத்துக்கு கூட அவர் பயன்படுத்தல. அவர் நினைச்சிருந்தாருன்னா அரசியல் லாபத்துக்கு இதை பெருசா பயன்படுத்திருக்கலாம். நாங்க அற்புதமா நடத்திட்டு இருந்தோங்க, இவங்க தாங்க உள்ள பூந்து எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, நாங்க எல்லாமே பெர்ஃபெக்டா பண்ணோங்கன்னு ஓப்பனா பேசினா அரசியல் லாபம் பெருசா வந்திருக்கும்ல. நேத்து பேசினதை விட இன்னும் வெளிப்படையா ஓப்பனா அவர் பேசிருக்கலாம்ல. வெளிப்படையா ஓப்பனா பேசியிருந்தா இன்னும் நிறைய அரசியல் லாபம் வந்திருக்கும்ல. ஆனா அவர் கவனமா இருக்கார். அரசியல் லாபம் வருதோ இல்லையோ சில பேரை கோவப்படுத்திடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கார். ஆனா லைட்டா ஒரு பஞ்ச் மட்டும் வைக்கிறார், லைட்டா ஒரு ஸ்டெப் எடுத்து அப்படின்றார். அவர் நினைச்சாருன்னா அவரால் டேமேஜ் ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு இல்லை, டே 1லயே ஏற்படுத்தியிருக்கலாம், பெரிய டேமேஜை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் கவனமாக இருக்கார். என் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி எந்த டேமேஜும் நான் கிரியேட் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கார். இப்பயும் பாருங்க, விஜய் மட்டும் தான் வீடியோ போடுறாரு. ஸோ நாங்கள் என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணல, நான் மட்டும்தான் போடுறேன். என்னோட ஆட்களெல்லாம் அவுத்து விட்டேன்னா வேற மாதிரி போகும், அதெல்லாம் நான் இன்னும் பண்ணல. ஏன்னா இது உனக்கு ஒரு வார்னிங். ஸோ ஏதோ ஒரு நெகோசியேஷனோ ஏதோ ஒன்று பின்னாடி போய்கிட்டு இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி யார் கூட இருக்கும், பாஜக கூடவா காங்கிரஸ் கூடவா, எல்லாரோட பெரிய ஆட்கள்னு ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களோட தேவை இருக்கும். நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா எல்லா கட்சிக்கும் உங்களுக்கு தேவை இருக்கும், பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு தேவை இருக்கும். ஸோ லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ அமெரிக்காலாம் எடுத்துக்கிட்டோம்னா தாலிபானோடையும் அவன் கம்யூனிகேஷன்ல தான் இருப்பான், ஹிஸ்புல்லாவோடையும் கம்யூனிகேஷன்ல இருப்பான். அதே மாதிரி கனடாவோடையும் ஆஸ்திரேலியாவோடையும் ஜப்பானோடையும் இருப்பான். பெரிய நாடுகளோடையும் கம்யூனிகேஷன்ல இருப்பான். சின்ன நான் ஸ்டேட் பிளேயர்ஸ் இருப்பான்ல தாலிபான் மாதிரி, அவனோடையும் கம்யூனிகேஷன்ல இருப்பான். ஹிஸ்புல்லாவோடையும் இருப்பான், ஹமாஸோடையும் இருப்பான். ஏன்னா அவன் பெரிய ஆள், அவனுக்கு எல்லா இடத்துலயுமே ஸ்டேக்ஸ் இருக்கு. பாலஸ்டைன்ல ஒரு விஷயம் நடந்தாலும் அமெரிக்காவை பாதிக்கும், ஆப்கானில் ஒரு விஷயம் நடந்தாலும் அமெரிக்காவை பாதிக்கும். ஸோ அதனால எல்லாரோடையும் கம்யூனிகேஷன்ல இருப்பான். நீங்க பெரிய ஸ்டார் ஆயிட்டாலும் அதே மாதிரி தான், எல்லாருக்கும் உங்க தேவை இருக்கும். ஸோ எல்லாரோடையும் அவங்க கம்யூனிகேஷன் தான் இருப்பாங்க, எல்லாருமே லாபி பண்ணிட்டும் இருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ரெஷர் எங்கிறதோ வருது. ஸோ இப்போ நான் அமைதியா இருக்க மாட்டேன், இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன், அமைதியா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா வெளில வராரு. ஸோ ஏதோ ஒரு நடக்குது, பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்க. கடைசியா அந்த காணொலியை முடிக்கும் போது முன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்முடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னமோ இந்த கட்சிக்கு என்ன அரசியல் பயணம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுல இதே மாதிரியே கூட்டத்தை கூட்டி இன்னும் 40 பேரை சாவடிக்கிறது. அவங்க என்ன அரசியல் பண்ணிட்டாங்க, இது என்ன அரசியல் பயணம்? நான் பார்த்ததுலயே இப்படிப்பட்ட ஒரு கட்சி நான் வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை. இது ஒரு மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு கட்சியா இருக்கு. கமல்ஹாசன் நான் கொண்டு சொல்லுவேன் எப்பவுமே, ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா இப்படிதான் இருந்திருக்கும். ஆனா ஆரம்பிக்கல, அது அவருக்கும் நல்லது, தொண்டர்களுக்கும் நல்லது, ஆரம்பிக்கல. மேபி ரஜினி ரசிகர்கள் கூட இப்ப கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களால எந்த அளவு இருக்கு பெரிய டேமேஜ் இருக்க முடியாது. ஆனா இவங்க எங்காவும் இருக்காங்க, அரசியல் புரிதலும் இல்ல, அரசியலுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. விஜய்க்கு பார்க்க வந்த அந்த கூட்டம் இருக்குல்ல, அரசியல் கூட்டமே இல்லை. இவங்க அரசியல் மயப்பட்ட ஒரு ஆட்களே கிடையாது. ஸோ அதனால அரசியல் ரீதியா நீ என்னத்தை ஸ்ட்ராங்கா நீ பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்பவும் நீங்க அரசியல் ரீதியா எதுவுமே பண்ணல. இல்ல முன்ன மாதிரி அவருக்கு சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கிறதெல்லாம் டவுட் தான். கண்டிப்பா அவருக்கு அனுமதி கிடைக்கிறதெல்லாம் டவுட் தான். அதை வச்சே வந்து என்ன முடக்க பாக்குறாங்க அப்படின்னு மறுபடியும் வந்து பேசினாருன்னா அதுவும் இவருக்கு மைலேஜா தானே. மாறாத மாதிரி பெரிய ஸ்டேஜ் போடுங்க, காசு செலவாகும், போடுங்க, காசை மிச்சம் பண்றோம்னு சொல்லிட்டு ரோட்ல வந்துகிட்டு, ரோட்ல போறது ஈஸி இல்ல, சும்மா ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு நீங்க படுக்க போவீங்க, சுத்தி ஒரு 10 பவுன்சர் வச்சுப்பீங்க. ஆனா ஒரு மைதானத்தை அரேஞ்ச் பண்ணி ஸ்டேஜை போட்டு எல்லாரையும் அங்க வர வைக்கிறது கஷ்டமான ஒரு. இந்த பஸ்லயே கூட ஊருக்கு வெளியில எங்கன்னா போய் பொட்டல் காட்டுல நின்னு பேசிட்டு போங்க, பேசிட்டு இருக்கலாம். ஆமா, எங்கேயாவது ரோடு இல்லாத ஒரு இடத்துல போய் போறோம், எங்கேயா போய் கத்துங்க போங்க, எங்கேயாச்சும் போய் மரம் செடி கொடி எல்லாம் பிச்சு போட்டு போங்க அப்படின்ட்டு விட்டு போயிடலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு கட்சி நிஜமா என்னால இமேஜினே பண்ண முடியல. பொலிட்டிக்கலா எந்த ஒரு வேல்யூவும் இல்லாத ஒரு கட்சி. ஆனா பாத்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் நிறைய இருக்கு. என்ன பண்றோம் எதுக்கு இருக்குன்னே தெரியாத ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இல்லைண்ணே, அதுல பாதி பேர் வந்து படிச்சவங்க, ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜும் இல்லாம கண்ணூடித்தனமா விஜய் அப்படின்னு மட்டுமே ஒரு பிம்பத்தை நம்பி போறாங்க. அப்படின்னா இவங்களை எல்லாம் என்ன சொல்றது? பத்தாததுக்கு இவங்கெல்லாம் வேற தமிழர்களாம்.
5000 ஆண்டுகள் பழமையான வரலாறு கொண்டவர்கள், 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள்லாம் இரும்பை கண்டுபிடிச்சவங்க, எதுக்கு? அதான் நேற்று நான் தான் பேசிட்டு இருந்தேன், எனக்கே சில நேரங்களில் கூச்சமா இருக்கு, தமிழர்னு சொல்லிக்கிறதுலேயே அவமானமா இருக்கு. உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருக்கேன், எனக்கும் அசிங்கமா இருக்கு. இப்போ டிவிலாம் பார்க்கும்போது பார்த்தா அல் ஜசீரால பேசுறாங்க, டிடபிள்யூல பேசுறாங்க, ஃபாக்ஸ்ல பேசுறாங்க, அப்புறம் சில ஜாப்பனீஸ் டெலிவிஷன்ல கூட நமக்கு புரியல என்ன மொழியிலன்னு பேசுறாங்க, கேரளால நார்த்ல ஹிந்தி சேனல்லாம் பேசுறாங்க. இப்போ தமிழர்கள் பெரிய சாதனை பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் பேசினா பரவாயில்ல, பைத்தியக்காரங்களாம் இந்த மாதிரி கூட்டத்தில் போய் கூட்ட நெரிசலில் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம், அங்கே இறந்தவங்கலாம் எதுக்கு இறந்தாங்கன்னு பாருங்க, குழந்தைங்க, அவங்கெல்லாம் இன்னொரு 50 வருஷம் தூரமாக இறந்து போயிருக்கிறாங்கண்ணே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வருது, படிக்க முடியல, சொல்லவும் முடியாது. பல பேரை நெஞ்சில் மிதிச்சதுனால அந்த விழா எலும்பு உடஞ்சி நெஞ்சில் குத்தி இருக்கு. விழா எலும்பு எப்பவுமே ரொம்ப சாஃப்டா வீக்கா. பல பேர் வந்து ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்லேயே இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு டாய்லெட் வசதி இல்லாததுனால அவங்களோட அந்த அந்த யூரினரி இதுவெல்லாம் ஃபுல்லாகவே இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. இவர் சொகுசா வண்டியில் அட்டாச் டாய்லெட்டோட ரொம்ப அழகாக வந்து இறங்கி பேசிட்டு இவர் போயிட்டாரு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் என்னால் அந்த ஆத்திரத்தை அடக்கவே முடியல. ஸோ தமிழர்களோட கண்டிஷன் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு, கேவலமாக. உலகம் ஃபுல்லாக நம்மளை பேசுது, ஆனால் இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே. நார்த் இந்தியாவில் என்னடா ஒரு நடிகனை பார்க்க போய் செத்துட்டீங்களேடா, இதான் நீங்களா, இதுக்கு தான் இவ்வளோ சீன், நாங்களாவது பரவாயில்லடா கடவுளை பார்க்க போய் செத்தோம்டா, கரெக்ட், நீங்கள் நடிகை பின்னாடி போய் இறந்துருக்கீங்க அப்படின்றது தான் இப்போ விஷயம். நம்ம உட்காந்துட்டு பெரிய கல்வியில் சிறந்த மாநிலம் நாங்கள் அப்படின்லாம் பேசுவோம். கல்வினா என்னங்க, சும்மா நடிகர்கள் பின்னாடி போறதான் கல்வியா? கல்வியில சிறந்தவன் வேணாலும் அப்படி போவானா? அதான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விழா கூப்பிட்டு நடிகர்களை தான் உட்கார வைக்கிறாங்க. நீங்க கொடுத்த கல்வியை பயன்படுத்தி வளர்ந்தவங்களை அங்க கொண்டு வரல. ஒரு சயின்டிஸ்ட கூப்பிட்டீங்கன்னா அவன் கல்வியை யூஸ் பண்ணி வளர்ந்து வந்துருப்பான். மயில்சாமி அண்ணாதுரையை கூப்பிட்டுருக்கலாம், சிவமை கூப்பிட்டுருக்கலாம். கல்வியோட தேவையே இல்லாத ஆட்கள் நடிகர்கள், அவங்களுக்கு கல்வி தேவையில்லை, அவங்க கிளாமர் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. வந்து அளந்து விடுறாங்க பாருங்க, படிப்பு தான் முக்கியம். சரி, நீ படிச்ச, நீ அந்த வேலையா பாக்குற, படிப்பால முன்னேறினவங்களை நீங்க கொண்டு வரலாம். இதைதான் இப்போ என்னன்னா அரசுக்கும் தெரியுது இவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு, நடிகர்களை பார்த்தா ஒரு வீக்னஸ் இருக்கு, ஸோ நடிகர்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அரசும் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நடிகர்களும் மக்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் எனக்கு அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே கூச்சமா இருந்தது. இப்போ சில நேரங்களில் இந்தியன்ஸ் பார்த்தோம்னா ஃபாரின்லாம் போய் துப்புறது, அசிங்கமா பிஹேவ் பண்றதெல்லாம் பண்ணும்போது அதை வீடியோவெல்லாம் எடுத்து போடுறாங்கல்ல, கமெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்தியாக்காரங்களை திட்டுவாங்க. அப்போ நமக்கே வருத்தமா இருக்கும், சார் நம்ம மக்களை இப்படி போய் பேசிட்டு இருக்காங்களே, நமக்கும் அந்த புரிதல் இல்லையேன்னு யோசிப்பேன். இப்பயும் அதே தானே, உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க, இப்படியும் ஒரு மக்கள் இருக்காங்களா? 41 பேர் ஒரு நடிகரை பார்க்க போய் உயிரிழந்திருக்காங்க. ஒரு சைட்ல யுக்ரைன்ல நாட்டை காப்பாத்துறதுக்காக அவன் உயிரிழந்துட்டு இருக்கான். எந்த நாட்டு பக்கம் நியாயம் இருக்குன்றதான் விட்டுருங்க, ஆனா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல என் நாட்டை நான் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் 40-50 பேர் இறந்துட்டு இருக்காங்க. இங்க நடிகரை பார்க்க போறதுக்காக 41 பேர் உயிரிழந்திருக்கும். அப்ப அர்த்தமே இல்லாத சாவு. ஆமா, ஒரு பர்பஸே இல்லாம நம்ம ஆக்சுவலா லைஃப் எல்லாம் தியாகம் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. பகத்சிங் எல்லாம் பண்ணியிருக்காரு, நம்ம இன்னைக்கும் அவரை பேசிட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய தியாகிகள் இருக்காங்க. ஸோ லைஃபை தியாகம் பண்றது தப்பே கிடையாது. ஆனா எதுக்காக நீங்க அதை பண்றீங்க? இப்போ உங்க பேர குழந்தைங்களே கேட்கறாங்க இவர் எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்கும்போது, விஜயை பார்க்க போய் அவர் இறந்தார்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமா இருக்கும். நான்லாம் எப்போ அதான் யோசிப்பேன், ஒரு ஹானரபுளான ஒரு டெத் வேணும்ல. கண்டிப்பா இது ஒரு ஹானரபுளான அர்த்தமா இருக்கணும். இதுல என்ன ஒரு ஹானர் இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது, இது தெரியல. இன்னைக்கும் பார்த்தோம்னா இதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, சோஷியல் மீடியாலாம் ஆக்டிவா இருக்காங்க. அதான் நான் எப்படி பார்க்கணும்னா, இந்த ஆக்டிவா இருக்க குரூப் வந்து 5-10% தான், அதுவே லேக்ஸ்ல இருக்கும், லேக்ஸ்ல இருப்பாங்க அந்த 5-10%. ஆனா சோஷியல் மீடியால பயங்கர ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறது. ஆனா என்னோட நம்பிக்கை என்னன்னா, சென்சிபிளான தமிழ் இனம் இன்னும் இருக்காங்க, அவங்க பெருசா இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா ஒப்பீனியனும் இருக்கும். பட் அவங்க இன்னும் பெருசா பொலிட்டிக்கலா ஆக்டிவா வரல. ஏன்னா இன்னும் பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ்லாம் வரல. பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வரும்போது தான் சொசைட்டில கூடிய பெஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் வெளில வருவாங்க. நீங்க 40s 30s பாத்தீங்கன்னா அண்ணா மாதிரியான ஆட்கள், அந்த டைம்ல இந்த லீடர்ஸோட குவாலிட்டி எல்லாம் பாருங்க, அந்த டைம் லீடர்ஸோட குவாலிட்டியே பெட்டரா இருந்தது. நெடுஞ்செழியன், மதியழகன். ஸோ அது காரணம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை சொசைட்டியில் எந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல லீடர்ஸ்லாம் எவால்வ் ஆவாங்க. ஸோ இப்போ இன்னும் அந்த இது நடக்கல. அதனால தான் விஜய் மாதிரியான லீடர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல லீடர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் அதுக்கான காலம் வரும், அதான் பொறுத்து வந்து பார்ப்போம். சரிண்ணா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை பார்த்தேன், கடைசி கேள்வி. புசி ஆனந்தை பிடிக்கிறதுக்காக 3 தனிப்படையை அமைச்சிருக்கிறாங்களாம். இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, இவங்க தலைவரே சொல்லிட்டாரு, ஏன் இவர் தலைமறைவாக இருக்கிறாரு? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அரசுக்கு
புஷி ஆனந்த் மேல தப்பு இருக்கு, அதனாலதான் அவர் வரட்டிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா புஷி ஆனந்த் மேல தப்பு இருக்குன்னா விஜய் மேல தப்பு இல்லையா? விஜய் மேலேயும் தப்பு இருக்கு. ஸோ புஷி ஆனந்த் மேல தப்பு இருக்குன்னா 100% விஜய் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா புஷி ஆனந்த் வந்து ஒரு பவர்லெஸ் பர்சனுங்க. இந்த கட்சியில பவர்ஃபுல்லா இருக்கிறது யாரு, டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறது யாரு, யாரை பார்க்க வராங்க, யாரை பார்க்க வந்து செத்தாங்க. அப்ப புஷி ஆனந்த் நீங்க டார்கெட் பண்றீங்க, நான் விஜயை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது என்ன லாஜிக்கு? நான் அரெஸ்ட் பண்ணுங்கலாம் நான் எதுவும் சொல்லலை, ஆனா நீங்க புஷி ஆனந்த் விரட்டி போறீங்கல்ல, அப்ப ஏன் இங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? புஷி ஆனந்த் மேல தப்பு இருக்குன்னா கண்டிப்பா விஜய் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா இந்த கட்சியை பொறுத்தளவு ஒன் மேன் தான், விஜய் தான். விஜய் இப்ப இவங்க மேலலாம் இவ்வளவு பெரிய குற்றம் இருக்குன்னா விஜய் மேல கண்டிப்பா குற்றம் இருக்குன்னு அர்த்தம். அது என்ன அப்ப என்ன பாரபட்சம் இது? புஷி ஆனந்த் சாதாரண ஆளுனால அவர் விரட்டுவீங்க, விஜய் ஒரு பெரிய ஸ்டார்னால அவர் எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஸோ இந்த அழுத்தம் எல்லாம் போடும்போது விஜய் இப்ப என்ன பண்றாரு, ஸ்லோவா அவரு சிக்னல் கொடுக்குறாரு, நானும் இனி அமைதியாக இருக்க மாட்டேன், சில விஷயங்களை பேசுவேன். நான் பேசுறேன்னா மக்களுக்காக பேசல, மக்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நீ என்கிட்ட நெருங்கி வந்தனா நான் பேசுவேன். ஸோ புஷியை இன்னைக்கு பிடிக்கிறாங்கன்னா நாளைக்கு விஜய் கிட்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு இது பெரிய ப்ரெஷர், முதல்ல வந்து மிரட்டி வச்சிடறாரு. ஆமா, ஸோ அதனால பார்த்து இருந்துக்குங்க, நீங்க நெருங்கினீங்கன்னா நானும் அக்ரெசிவா போவேன்ற சிக்னல் அவரு கொடுக்குறாரு. ஏன்னா திமுகவுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குங்க. 41 பேர் இறந்திருக்காங்க, இவ்வளவு தூரம் விட்டு வச்சிருக்கதே பெரிய விஷயம். கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் இல்ல, 41 பேர் இறந்திருக்காங்க, அக்கௌண்டபிலிட்டி இல்ல, யாருக்கிட்ட தப்பு இருக்குன்னு இன்னும் பேசல. கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க. இந்த உயிருக்கு ஏதாவது கணக்கு சொல்லணும், யாருமே பொறுப்பு ஏத்துக்கல. ஒவ்வொருத்தரும் பாலை மாத்தி மாத்தி போடுற மாதிரி அவங்க தான் பொறுப்பு, இல்ல இவங்க தான் பொறுப்பு அப்படின்னு இப்ப நடந்துட்டு ஃபுல்லா இந்த பாலை மாத்தி மாத்தி போடுறதெல்லாம் பொலிட்டிக்கல் ஃபைட். இது வேற. நான் கேக்குறது லீகல் ஆஃப் லா ஒண்ணு இருக்கு. ரூல் ஆஃப் லானா அது எல்லாருக்கும் அப்ளை ஆகணும்ல. அது ஏன் அது ஃபங்க்ஷனே ஆகல? என்ன நடந்துட்டு இருக்குன்னு, என்ன யார் மேல தப்பு, என்ன நடந்தது, இவங்க தான் பொறுப்பு, எதுவுமே இல்லையே. விசாரணை ஆணையம் போட்டிருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, நீதிபதிகளும் தாவேக்காவை நோக்கி சராமரியான கேள்விகளை கேட்டு. எனக்கு விசாரணை ஆணையம்லாம் தேவையில்லைங்க. என்னதான் தப்பு, டைரக்டா ஆக்ஷன் எடு. நீங்க சொல்லுங்க, என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியல நமக்கு, நல்லா தெரியுது. ஆனா மக்கள் யாரும் அவருக்கு எதிராக இல்லையே. இந்த நேரத்துல அவர் மேல கைய வச்ச ஏதாச்சும் கலவரம் வந்துருமோன்னு அரசாங்கம் பயப்படலாம். தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட பேசும்போது, நான் இப்போ ஊர்ல இருந்தேன், நாகர்கோயில இருந்தேன், பேசும்போது நிறைய பேர் இது என்ன ஒரு கிறுக்கூட்டமா இருக்குன்னு வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் பேசும்போது இப்படியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வருத்தப்பட்டாங்க. ஆனா சில நம்மள்ட்ட கேட்கும்போது, இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் விஜய் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எனக்கு தெரியல, நீங்களும் ஒரு விஜய் ஃபேன். விஜய் ஃபேன் தான், ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் ஆதரிக்க முடியாது. அரசியல் விஜய் வந்து இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், இந்த வீடியோ மூலமா சொல்றேன், விஜய் வந்து ஒரு கொலைகாரன். நான் ஓப்பனா சொல்றேன், விஜய் வந்து 41 பேரை திட்டமிட்டு கொலை செய்த கொலைகாரன். நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறீங்க விஜய், நாங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு குச்சமே இல்லாம எப்படி இவரால சொல்ல முடியுதுன்னு தெரியல. அப்படி நீங்க எதுவுமே பண்ணலாம், குறைந்தபட்சம் இந்த 41 பேர் எப்படி இறந்தாங்கன்னு நீங்க சொல்லணும். யார் செய்த தவறால அவங்க இறந்தாங்களாவது ஓப்பனா சொல்லணும். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனா ஒரு நாசூக்கான ஒரு வீடியோ மட்டும் போடுறீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு. இந்த கலைபுரம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சைலண்டா அங்க ஒரு ப்ரெஷரை யூஸ் பண்றீங்க. இந்த கேம் வந்து அரசியல் நடிகருக்கு நல்லா தெரியும். நடிகர்களை பொறுத்தளவுல நீங்க ரஜினியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டான டைம்ல கரெக்டா பொலிட்டிக்ஸ் பிளே பண்ணுவாரு. பொலிட்டிக்ஸ் பிளே பண்ணதெல்லாம் நீங்க பெரிய நடிகர் ஆக முடியாது. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலே பொலிட்டிஷியன்ஸ் தான் இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் கரெக்டா உங்களுக்கு கேம் ஆட தரணும். எனக்குலாம் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், தமிழ்நாட்டில் ரொம்ப 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 பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், பெரிய தியேட்டர்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கவரு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் சொல்றேன், சில இயர்ஸை குறிப்பிடுறேன், சார் இந்தந்த காலகட்டத்திலலாம் இண்டஸ்ட்ரி நல்லா குரோ ஆயிருக்கேன்னு. அவரு மைண்ட்ல இந்த காலகட்டம் கருணாநிதி பீரியட், இந்த காலகட்டம் ஜெயலலிதா பீரியட், ஸோ அப்படி நீ ஏற மட்டும் சொல்லாத, தப்பா இருக்கும் அப்படின்றாரு என்கிட்ட. நம்ம ஜென்ரலா சொல்றோம், இந்த பீரியட்ல இந்த growth வந்திருக்குன்ற மாதிரி பேசுறோம். ஆனா இந்த பீரியட்னு சொல்லும்போது இது கருணாநிதி பீரியட், அது ஜெயலலிதா பீரியட், அப்ப இதை சொன்னா அவங்க கொச்சுப்பாங்க, அதை சொன்னா இவரு கொச்சுப்பாருன்ற மாதிரி. இது நான் இந்த இன்டர்வியூ பண்ணது வந்து 2013 அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் இருந்த பீரியட். ஸோ அப்போ எதுக்கு நான் சொல்றேன், சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கலாம் இந்த பொலிட்டிக்கல் கேம் ஆடுவாங்க. இவங்களையும் சாட்டிஸ்ஃபைடாக வைக்கணும், அவங்களையும் சாட்டிஸ்ஃபைடாக வைக்கணும். இப்போ ரஜினி கூட பாருங்களேன், அப்பப்போ பொலிட்டிக்கல் ரோல் பிளே பண்ணுவார். துரைமுருகன் ஒரு அட்டாக் கொடுத்தாரு, அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ நேற்றைய எதிரி இன்றைய எதிரிகள்னு பேசினாரு. ஸோ அவருக்கு தெரியும் சில அரசியல் காய்களை நகர்த்துறது. அப்புறம் சைலண்டானா ஒரு பாயிண்ட்ல ஒரு ரிவர்ஸ் போயிட்டார், ரெண்டு தரமையும் கோவப்படுத்தாம பின்னாடி போயிட்டார். ஸோ அதனால இவங்களுக்கும் அந்த எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும் அந்த பவர் சென்டர்ஸ். ஸோ லைட்டாக இப்போ ஒரு ப்ரெஷரை போடுறாரு, பார்ப்போம். சரிண்ணா, பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.